கந்தசஷ்டி விரதத்தின் இறுதி நாளில் சிறப்பு பெறுகின்ற சூரசம்காரம் நாட்டின் பல்வேறு கோயில்களிலும் இன்று இடம்பெற்றது. இந்து மக்களின் முருக விரதங்களில் ஒன்றான கந்தசஷ்டி விரதத்தின் 5ஆம் நாளான சூரசம்ஹாரம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள ஆலயங்களில் இன்று இடம்பெற்றது. ஐப்பசி மாத சுக்கிலபட்ச பிரதமை முதல் ஷஷ்டி வரையான 6 நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இந்துக்களால் அனுஷ்டிக்கப்படும். கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானின் அவதார மகிமையை எடுத்தியம்பும் வரலாற்று சான்றாகவும் விளங்குகின்றது. ஷஷ்டி எனப்படும் 6 நாட்களும் இந்துக்கள் விரதமிருந்து அதிகாலையில் எழுந்து நீராடி பூரண கும்பம் வைத்து விளக்கேற்றி பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். பகற்பொழுதில் உணவருந்தாமல் இரவில் பால் பழம் மட்டுமே உண்டு 7ஆம் நாள் பாரணை அருந்தி விரதத்தை நிறைவேற்றுவது வழக்கமாகும். கந்தசஷ்டியின் நிறைவு நாளில் சூரன் போர் கொண்டாடப்படுகின்றமை வழக்கமாகும். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கொடுமை பல புரிந்த சிங்கமகாசூரன், தாரமுகாசூரன், சூரபத்மன் ஆகிய 3 அரக்கர்களை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்த வரலாற்று நிகழ்வு சூரன் போரின் மூலம் நினைவு கூறப்படுகிறது. ஆணவம், கன்மம், மாயை எனும் மும்மலங்களிலிருந்து ஆன்மா விடுபட்டு இறைவனை அடையும் சித்தாந்த தத்துவத்தை சூரன் போர் வலியுறுத்துகின்றது. மாயாஜாலங்கள் பல புரிந்த சூரன் இறுதியில் திருச்செந்தூரில் மாமரமாக நின்ற நிகழ்வும் சூரசம்ஹாரத்தினூடாக நினைவு கூறப்படுகின்றது. முருகப்பெருமானுடைய ஞான சக்தியான வேலில் இருகூறாக பிளக்கப்பட்ட மாமரம் சேவலும் மயிலுமாக மாறியதாக கந்த புராணம் கூறுகின்றது.